4.5 ஆண்டுகள் நக்கராட்சி நடந்துட்டு கேவலமான ஆட்சி முறை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேர் வேணா அழகா தமிழில் இருக்கலாம், தமிழே தெரியாத ஒரு அமைச்சர். நீங்கள் விளம்பரங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்குறீங்க. 1256 அதிநவீன மருத்துவமனைகள் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் மரியாதைக்குரிய முதல்வர் அப்பல்லோ உளவைப்படுத்துகிறாரு? எப்படி இருக்குது இந்த நாடு, இந்த தேசம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்கு மட்டுமே போட்டியே டிவிகே டிஎம்கே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. அதுவே பொய்யானது. சமூக நாதி கட்சி அது எங்க நீதி கட்சியா இருக்கணும்? நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நாடு நல்லா இல்லாத போது நாமும் நல்லா இருக்கணுமா என்ன? என்ன சார் இப்படி சொல்றீங்க? 4.5 ஆண்டுகள் நாடு போற்றும் நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு, நல்லா இல்லைன்றீங்க. நீங்க சகோதரியா இருக்கிறதுனால சொல்றேன். 4.5 ஆண்டுகள் நக்கராட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். கேவலமான ஆட்சி முறை, அடக்குமுறைகளை ஏவி விடுகிற ஆட்சி முறை, எளியவர்களை ஒடுக்குமுறையான ஆட்சி முறை, கல்வி நிறுவனங்களை கசக்கி பிழிகிற ஆட்சி முறை, எதேச்சரிய அதிகாரமான ஆட்சி முறை, திருட்டு மாடல் அரசு 2.0. 6856 படுகொலைகள். வடக்கே கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, தெற்கே தீபக் பாண்டியன் படுகொலை. ஒரு சமூகத்து தலைவர்களை படுகொலை செய்த ஆட்சி இது. நேற்று வரை 33 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. ஆகையால் பேச வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லை சார், இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பள்ளிக்கல்வித்துறைன்றது எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. டெவலப்மெண்ட்டை நம்மளால் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல சார். மாணவர்கள் மத்தியில் இன்னும் படிக்கணுன்ற விழிப்புணர்வு வந்திருக்கு. அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கு. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ரீதியாக உயர்ந்திருக்குல்ல சார். உங்கள் பார்வைக்கு எப்படி? கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தை பேச வேண்டும். அந்த வழக்கை நிர்மூலமாக்கிய பெருமை கல்வித்துறை அமைச்சர். அப்படி தான் அவரை பேசணும்னு நான் நினைக்கிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேர் வேணா அழகா தமிழில் இருக்கலாம், தமிழே தெரியாத ஒரு அமைச்சர். படித்தது எல்லாம் ஆங்கிலம். ஊட்டி கான்வென்ட்டில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு கல்வித்துறையில் எதை வளர்ச்சி அடைத்திருக்கிறது? நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் 73% பள்ளிகளுக்கு பின்னால் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில். இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற 2 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு பள்ளியில் போதைப்பொருள் கொண்டு சென்ற விவகாரத்தில் சக மாணவன் வெட்டி நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் 2வது முறை அரங்கேற்றமாகிருக்கு. ஏற்கனவே நாங்குநேரி மாணவன் சின்னச்சாமியை முகத்தில் வெட்டினாங்க, அதிகமாக படிச்சுட்டானேன்னு சொல்லி ஒரு பறையர்குடியை சேர்ந்த ஒரு மாணவனை கண்டந்துண்டமாக வெட்டினார்கள். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த பாதகரமான செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள். 2021 முதல் 2025 வரை 25 கல்வி திட்டங்களில் அறிவிக்கப்பட்டு 8 திட்டங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாதனையா? அன்பிலுக்கு சவால் விடுறேன் நான். அதே மாதிரி 995 கோடிக்கு திட்டங்கள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வித்துறையில் மட்டும். ரோபோட்டிக் லேப்பில் 50 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக செய்தி. ஸ்மார்ட் வகுப்பறைகளில் 360 கோடி ரூபாய் செலவழிக்கவே இல்லை. டெக்னாலஜி பயிற்சி லாபங்கள் 40 கோடி. இதெல்லாம் எதுவுமே செயற்படலை. பள்ளிக்கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்கீட்டில் கடந்த காலத்தினுடைய ஆட்சி முறை 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18.5% இருந்தது. இன்றைக்கி திருட்டு மாடல் அரசினுடைய சதவிகிதம் 13.4% குறைந்திருக்கிறது. ஏன்? இதனால் 22,254 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி சரி செய்வார்கள்? பிஜிஐ மதிப்பெண்களில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2021 2025 வரை தேசிய தரவரிசை பட்டியலில் 2024 தமிழ்நாடு 27 மாநிலங்களில் 20வது மாநிலத்தில் இருக்கிறது. கல்வி நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறதா? வகுப்புகள் 3 மற்றும் 5 மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மிக மிக சொற்ப குறைவாக இருக்கிறது. கல்லூரிகள் திறப்பு என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தோமேனால் 67 கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட திருட்டு மாடல் அரசில் வெறும் 35 கல்லூரிகள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் 1665 புதிய பாட நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருட்டு மாடல் ஆட்சியில் சிறிய மாற்றங்கள் மட்டுமே நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 21 புதிய பாலிடெக்னிக்குகள், தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழையவற்றையே மேம்படுத்துவதற்கு துப்புள்ளாத ஆட்சியாக திருட்டு மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 50 லட்சம் லேப்டாப்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 45,000 ஆசிரியர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக திருட்டு மாடல் ஆட்சியில் 4,200 ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
புள்ளி விவரங்களை ஆதாரப்பூர்வமாக எடுத்தால் வெறும் 2400 தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை 5%லேருந்து 18% ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான கால தகுதி வரையறை முறைகள் உயர்ந்திருக்கிறது. 9000 ஆசிரியர்கள் வெற்றிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில். இப்போ சொல்லுங்கள், கல்வித்துறையில் உயர்ந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரங்களோடு என்னால் இன்னும் தெளிவாக அறிவிக்க முடியும். 4000 உதவி பேராசிரியர்கள் நியமனம் தேவை. ஆனால் கல்லூரி 196 கல்லூரிகளில் 96 இடங்களில் முதல்வர்களே இல்லை. வெக்கமல்ல, கேவலமல்ல அந்த ஆட்சி முறை. இதுக்கு 2 துறை அமைச்சர்களை வேற நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர், கீழே இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர். இல்லை சார், எந்த ஆட்சியாக இருந்தாலுமே கூட, எந்த அமைச்சர் வந்தாலுமே கூட எல்லாத்தையும் 100க்கு 100ன்ற மாதிரி பண்ண முடியாதுல்ல சார். ஏதோ 1-2 குறைகள் இருக்க தான் செய்யும். 50க்கு 50 பண்ணலாம்ல. அதுவே செய்யாத போது எப்படி நம்ம ஆட்சியை பாராட்டுவது, அமைச்சரை பாராட்டுவது? நீங்கள் விளம்பரங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்குறீங்க. 1256 அதிநவீன மருத்துவமனைகள்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் மரியாதைக்குரிய முதல்வர் அப்பல்ல உளவைப்படுத்துகிறாரு? எப்படி இருக்குது இந்த நாடு, இந்த தேசம்? ஆக நான் ஒன்று சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக என் தலைவனை உருவாக்கிய தலைமகன் எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டு காலம் இந்த மண்ணில் முதல்வராக இருந்தார். அவர் 1987 மறைவிற்கு பிறகு அந்த கட்சி சின்னாபின்னமாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஜெயலலிதா, ஜானகி என்ற 2 பிரிவாக பிரிக்கப்பட்ட சூழலில் கூட 1989 தேர்தல்களில் படுதோல்வி அடைந்த ஜானகி அம்மையார் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே தொங்கல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? எஸ்டிஎஸ்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் இருப்பார். டெல்டா மாவட்டத்தினுடைய தலைவர்னே சொல்லிட்டு தெரிவார். அவர் எம்ஜிஆரை எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தார். இரட்டை இலை அதற்காக ஒடிஞ்சு போனதா? ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் ஏடிஎம்கே வந்ததற்கு பிறகு, அதிமுக வந்ததற்கு பிறகு திருநாவுக்கரசர், ஆர்.எம். வீரப்பன், KKSSR ராமச்சந்திரன், சின்னசாமி, தாமரைக்கனி முதல் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இப்போ இருக்கிறாரில் ஒருத்தர் ரகுபதினு, அவர் முதற்கொண்டு அதற்காக இரட்டை இலை ஒற்றை இலையாக மாற்றப்பட்டதா? இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை 4 ஆண்டுகள் நடத்தினார், நல்லாட்சி நடத்தினார். ஆனால் அவர் செய்த மாபெரும் பிழையை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி கலவரம், 13 தமிழர்களை பலிகொண்ட விதத்தில் பலியெடுக்கப்பட்டார் எடப்பாடியார். அந்த செயல் அவர் செய்யலைன்னா மிகச்சிறந்த ஆட்சியை அவர் நன்றாகத்தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எடப்பாடியார் இரட்டை இலையை தன்வசம் வைக்கிற போது டிடிவி தினகரன், சசிகலா, OPS, KC பழனிசாமி, புகழேந்தி, இப்போ செங்கோட்டையன் அதற்காக இரட்டை இலை காய்ந்து போய் கிடக்கிறதா? இரட்டை இலையில் ஒற்றை இலையை ஒடித்து கொண்டு சென்றார்களா? எப்பொழுதும் இரட்டை இலை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் ஆட்சி அமைக்கும், அதிகாரத்தை கைப்பற்றும் என்பது வரலாறு. ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே. வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பூகம்பம் வெடித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சிகளுக்கு மட்டுமே போட்டி. விஜய் அவர்களே, நீங்கள் தவறாக அறிக்கையை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். போட்டியே டிவிக்கே, டிஎம்கே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சிக்கு கொள்கை என்ன? திராவிடம் தான் சார் கொள்கை. திராவிடம்னா என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் இருக்குது. கொள்கை என்ன? திராவிடம்னா என்ன? திராவிடம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. அதுவே பொய்யானது. திராவிடம் என்பது பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பை இந்திய அளவில் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு பெயர் மட்டுமே. அதுக்கு எல்லை கோடுகள் கிடையாது, வரையறை கோட்பாடுகள் இல்லை, ஜனங்களினுடைய மதிப்பீடுகள் இல்லை, மக்களுடைய மதிப்பீடுகள். இதுதான் தேசம், இதுதான் மொழி என்று வரையறுக்கப்படவில்லை. அது ஒரு சொல்லாடல், அவ்வளவுதான். ஒரு சொல்லாடலை வைத்து இவர்கள் பீத்துகிற பீற்றல் எவ்வளோ பெரிய பீற்றலாக இருக்கிறது. வேற என்ன கொள்கை இருக்குது திமுக? சமூக நீதி பேசுவாங்க. சமூக நீதி இருக்கா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எல்லாருக்குமே ஒன்று அப்படின்றத திமுக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிதானே? ஆமாம் சார். கொள்ளையடிப்பது மட்டும் எல்லாமும்னு வரல சார். எங்கே சார் திமுக கொள்ளையடிக்குது? மக்களுக்கு செய்கிறாங்க சார். என்ன நல்லது? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான். தயவுசெய்து மேம்பாலங்களையாவது நல்லா கட்டிட்டுங்க. அது 100 வருஷம் திட்டம். அது உடஞ்சி விழுந்து 1000 உயிர்களை பலி கொண்டு விடக்கூடாது என்பதில் அதிலையாவது கொள்ளையடிக்காமல் இருங்க. 2021 அடிக்கல் நாட்டப்பட்டு 110 கோடி ரூபாய்க்கு 2023 வேலையை முடிக்கப்பட்டு 2024 திறக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்றைக்கு விரிஞ்சு கிடக்கு. வெக்கமல்ல? சமூக நீதி பேசுகிற அந்த ஆட்சியில் இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் பொதுப்பாதையில் செல்லுகிற பள்ளி மாணவர்கள் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலே இதுக்கு பதிச்சுட்டி தான் ஆகணும். ஆதிக்கவாதிகளால் முல்லை வெட்டி போட்டு தடுக்கிற கொடுமை சமூக நீதி ஆட்சி. இவங்க சமூக நீதியா? உங்களுக்கு ஆதாரத்தை காட்டவா? எத்தனை ஆதாரம் காட்டணும்?
சாதிய தீண்டாமை கொடுமையின் உச்சம். பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இந்த சாலை வழியாக செல்லக்கூடாதுன்னு கம்பளத்து மிரட்டி அடிக்கப்பாயும் ஒரு தாய் கிழவி. இடம் தஞ்சாவூர் கொல்லாங்கரை கிராமம். சமூக நீதி ஆட்சி. எவ்வளவு சாதியம் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இன்னொன்னையும் காட்டிடுறேன். இது இன்னைக்கு நடந்தது. சுடுகாட்டுக்கு வழியில். சம்பவம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கண்ணூர் கிராமத்தை சேர்ந்த வேலு அப்படின்றவங்க சமூக நீதி. உயிரிழந்திருக்காங்க. சென்னையில ஓட்டுநரா பணி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி இன்னொன்னும் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டுட்டு காலைல செருப்பை போட்டுட்டு போனா பாக்குற பார்வையே செத்து போறது. மனசு வந்து நாகரிகமா இருக்கிறது தனியா இருக்கா? நாகரிகத்தை இழந்து நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி எந்த சொல்லி 25 சுடுகாட்டுக்கு வழி இல்லை. சுதந்திரமா எங்களால நடமாட முடியும். எஸ்சின்றது வந்து அங்க சுத்தி எதுவுமே இடம் கிடையாது. பூரா வனிஷ்ட இடம் தான். அது பூராமே அவங்க வழியா தான் நாங்க இந்த இறந்த பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். திரும்ப இந்த பொதுப்பாதையில போலான்னாலும் 2000 வீட்டுக்காரர் போலீஸ் வந்து தடுக்குது. இன்னமும் நாங்க அந்த சேத்துல சகதியில் தான் நாங்க போயின்னு இருக்கிறோம். இதுதான் திருட்டு மாடல் ஆட்சியினுடைய சமூக நீதி கொள்கை. என்ன இவங்களை எப்படி பேசுறது? ஆக தமிழ்நாட்டில் சாதியம் வளர்ந்திருக்கிறது, தீண்டாமை வன்கொடுமைகள் மிகுந்திருக்கிறது. நான் கேட்குறேன், சமூக நீதி பேசுகிற திருட்டு மாடல் ஆட்சியில் ராஜாவுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமே. உங்களுக்கு என்ன இடிக்குது, என்ன பிடிக்குது? கணேசன் என்கிற தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு வந்து மின்வாரியத்துறை அமைச்சரை கொடுத்துருக்கலாமே சம்பாதிக்கிறதுக்கு. ஆதி திராவிட நலத்துறைன்னா ஆதி திராவிடர்கள் மட்டும்தான் கொடுப்பீங்க அப்படியா? இது பேர் சமூக நீதி. நீங்கள் பேசுவதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாம் மானங்கட்ட துப்புக்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் பேர் மாற்றம் பண்ணியாச்சு தெரியுமில்ல. ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படிலாம் அமைச்சர் பதவிகள். மணல் திருட்டு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆக மானங்கட்ட ஆட்சி, மக்களிடத்தில் நடைபெறுகிற கேடாட்சியை 2026 தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர்களாக நாங்கள் உட்கார்ந்து இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன இருந்தாலும் சார், இவங்க பெரும்பாலான மக்களுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலயமா பயனடைஞ்ச மக்களும் பேசுறதை நம்மளால கேட்க முடியுது, பார்க்க முடியுதுல்ல சார். என்ன பலனா? மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? 1000 ரூபா திட்டத்தை சொல்கிறீங்களா? அதானே. விடியல் பயணம் பஸ் விட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டம் சொல்லிட்டே போகலாம். விடியல் பயணத்தில் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? கூத்து சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் கேட்குறேன், இலவச பேருந்து திட்டம் தானே அது. அப்புறம் எதுக்கு பயணச்சீட்டு கொடுக்குறீங்க? வெள்ளை பேப்பரில் கொள்ளையடிக்கவா? இல்லை சார், எவ்வளோ பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற கணக்கு வேணும்ல சார். குத்து மதிப்பாக ஏற்றிட்டு இறக்க முடியாதுல்ல. நடத்துனர் என்ன தெரியுமா செய்கிறாரு? அவர் இருக்கையில் உட்காந்துட்டு 10 சீட்டை மகளிர் சீட்டை கிழிச்சு கொடுத்து விட்றாரு. 5 பெண்கள் தான் ஏறினாங்க. கடைசி 5வது பெண்கிட்ட போகும்போது 5 டிக்கெட்டு மிச்சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இறங்க போகுது. சுற்றி முற்றி பார்க்குது, யாருமே ஏறல. 5 டிக்கெட்டையும் தூக்கிட்டு இறங்கிடுது. கணக்கில் வந்துருச்சுல. எப்படி இருக்குது? இதுதான் இவங்களுடைய ஆட்சி முறை. நான் என்ன கேட்குறேன்னா, 1000 ரூபா திட்டம் கொண்டு வந்தீங்களா? 800 ரூபா எங்கே போச்சு? டாஸ்மார்க் போகுது. அதுக்கு பேர் என்ன? 200 ரூபா தானே குடும்பத்துக்கு போகுது. நீங்கள் கொடுத்த இந்த 24 மாதங்களில் செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதத்தோட 24 மாதம் ஆச்சு. 2000 கிட்டத்தட்ட 1000 நீங்கள் கொடுத்தா கூட 24,000 ரூபாய். 24,000 ரூபாயை எந்த பெண்களாவது சேமித்து வைத்திருக்கிறார்களா என்பதை போய் பாருங்கள். இல்லவே இல்லை. சரி, அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்களுக்கும் இலவச பயணச்சீட்டு, ஆண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம், இதெல்லாம் கொண்டு வர போகிறீங்க. அடுத்த தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அது எப்படி சார் வரும்? வரத்தான் செய்யும். ஓட்டு விழுகணும்ல. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து 2 கோடி உறுப்பினர்கள் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துருக்கிறோம்னு சொல்லி பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? நீங்கள் தான் 2 கோடி உறுப்பினர்களை வச்சுருக்கு. திமுக யாரையும் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடல சார். எல்லாரும் இது ஒரு சமூக நீதி கட்சி, இவங்க கூட இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்றதுனால தான் வராங்க சார். சமூக நாதி கட்சி இது. அது எங்கே நீதி கட்சியாக இருக்க முடியும்? அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நீதி கட்சியா? சமூக நீதியா? ரெட்டைமலை சீனிவாசன் தொடர்ந்த சமூக நீதி இருக்கா? ஏன் பெரியார் தோற்றுவித்த சமூக நீதி தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கா? பெரியார்னா யாருன்னே தெரியாதவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். தெரியுமா உங்களுக்கு? பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுறாங்களா? கடவுள் மரபை பின்பற்றுறாங்களே சார். எங்கே? அவங்க வீட்டுக்குள்ளையா? சொல்லுங்கள், ஆதாரம் கட்டவா? அவங்க வீட்டுக்குள்ள என்ன கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குன்னு? செய்கிறது ஊரா ஏட்டிக்கு போட்டி, பேசுவது சமூக நீதி. கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? நாங்கள் பேச மாட்டோமா? சொல்லுங்கள். மக்களின் துயர ஆட்சி இந்த ஆட்சி, மக்களின் துப்புக்கட்டு ஆட்சி. எண்ணிலடங்கா சம்பவங்களை எங்களால் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், பரந்தூர் விமான நிலையம் எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க? யாருக்காக? C-ஸ்கொயருக்காகவா? மக்களுக்காக சார். மக்கள். எந்த மக்களுக்காக? ஏழை. மாட்டு வண்டியில் போனேன், ஏரோப்ளேனில் போகிறானா? ஏன் மாட்டு வண்டியில் போனவங்க ஏரோப்ளேனில் போகக்கூடாதா சார்? அங்கே இருக்கிற ஏழைகளுடைய சொத்துக்களை சூறையாடி அப்படியே விமான நிலையத்துக்கு கொடுக்க போகிறீங்களா? அந்த ஏழைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? சவால் விடுறேன். மாற்று நிலம் கொடுப்பாங்க. சவால் விடுறேன். நான் ஒரு ஏழையாவது நீங்கள் ஏரோப்ளேனில் ஏற்றிருங்க பார்ப்போம். ஏற்றிடுவீங்களா?
சும்மா வாய்ச்சவடாள்கள், எல்லாமே பித்தலாட்ட ஆட்சி. நான் கேட்குறேன், உங்கள் திமுகவில் இருந்த பெரியார் கொள்கையுடைய எவன் இல்லையா? அண்ணாவை இரவலாக ஏந்திய இதயம் இல்லையா? கலைஞருடைய கையெழுத்துக்கு அடிமைப்பட்டவன் இல்லையா? திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கிய தலைவர்கள் இல்லையா? எதுக்கு அதிமுகலேருந்து விலகி போன அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி? தங்கம் தென்னரசுலேருந்து, ஏவா வேலுலேருந்து, துறைமுருகன்லேருந்து, ரகுபதியிலேருந்து, ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபுலேருந்து, ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிலேருந்து, மணல் துறை அமைச்சர் திருச்சியில் இருக்கிறாரு KN நேரு. இத்தனை அமைச்சர்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? நேருவை விட்டுருவோம். மற்ற எல்லா அமைச்சர்களும் அதிமுகலேருந்து தானே வந்தாங்க. உங்கள்கிட்ட அறிவாளிகள் இல்லையா? அப்போ திமுகவிற்காக கொடிதோரணங்கள் கட்டியவன் எவனும் இல்லையா? விளம்பர பதாகைகள் வைத்தவன் எவனும் இல்லையா? சுவர் விளம்பரம் எழுதிய தொண்டன் இல்லையா? ஏன் அந்த தொண்டனை கசக்கி பிழிந்தீங்க? காலகாலத்துக்கும் அந்த தொண்டனை நீங்கள் கையேந்த விட்டுருக்குறீங்கள. அப்போ அதிமுகவிலேருந்து வந்து போனால் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருவீங்க, அப்படி தானே? இப்போ அடுத்து அன்னூர் ராஜாவுக்கு கொடுக்குறது ரெடி ஆகிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். மக்களுக்கு அவங்க எப்படி திறம்பட செயல்பட முடியும்? அவங்களுக்குள்ள என்ன திறம்பட தான் செஞ்சாங்க? சார் கொடுக்குறாங்க. என்ன செஞ்சாங்க? கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சாங்களா? அதுவா? ஒருத்தர் ஒரு பக்கம் மணல் கொள்ளையடிப்பார், இன்னொரு பக்கம் மின்சாரத்துறையில் கொள்ளையடிப்பார், ஒருத்தர் டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்கி வசூல் பண்ணுவார். சூப்பரில் கணக்கு காட்ட முடியுமா? இவர் 10 ரூபாய் வாங்குறாருன்னு தெரிஞ்சோ எதுக்கு சார் டாஸ்மாக்ல அவ்வளோ பேர் போய் குவிறாங்க? அதுக்கு மக்களை தானே நீங்கள் சொல்லணும். குடிகார நாடாக்கி விட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேடுன்னு விளம்பரப்பதாக வைக்கிறார் அரசு. வெக்கமா இல்லை? ஒழிச்சுக்கட்டுன்னு சொன்னோம், ஒழிச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அதில் தான் அதிகமான கொள்ளையடிக்கிற விஷயம். 1000 கோடி வருமானம் வந்தது, 1000 கோடி கொள்ளைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல. பதில் சொல்ல முடிஞ்சது அவங்களால? எதுக்கு தான் 10 ரூபா வாங்குறீங்க நான் கேட்குறேன்? டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணுறீங்க, விலை குறைப்புன்னு சொல்கிறீங்கல்ல. எங்கள் டாஸ்மார்க் விலையை குறைங்க பார்ப்போம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? விலையை ஏற்றினா குடிக்க மாட்டேன். விலையை ஏற்றினா தான் இன்னும் குடிக்கிறான். இந்த நாடை குடிகாரன் ஆக்கி வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு, திருட்டு மாடல் அரசுக்கு உண்டு. 2.0னா என்னன்னு தெரியுமா? அப்படியே 2 ஆக்கிக்குங்க. 33 ஆணவ படுகொலை 66 ஆகும். 6826 படுகொலைகள் அப்படியே டபுள் ஆகும். சூப்பர்ல. இதுதான் இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய ஆட்சி விகிதாச்சார முறை. மானங்கெட்டவர்கள் ஆள்கிறார்கள், இருக்கிற ஏழைகளை வதைப்புக்கு உள்ளாக்குகிறார்கள். வாழ்க பெரியார். சார், இந்த டாபிக் குறித்து எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.